வணக்கம் மக்களே. நம்ம பார்க்க போகிற திரைப்படம் விமர்சனத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேமலு. இந்த வருஷம் வெளியான படம். இயக்குனர் வந்து கிரீஷ் ஏடி. கதை இயக்குனரும் கிரீஷ் ஏடி, கிரண் ஜோஷி என்ற பண்ணியிருக்காங்க. இந்த நடிச்சவங்க பார்த்திங்கன்னா அஸ்லேன், நமிதா பைஜு, ஷியாம் மோகன், சங்கீத் பிரதீப், அகிலா பார்கவி, மீனாட்சி ரவி. நம்ம அந்த லீகராக வந்தவர் அவங்க விஜய் பையனாக வந்தவர், அவர் கௌரவத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா, சேலத்தில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ஹீரோ தன் காதலை அந்த கடைசி நாள் சொல்ல வர்றாரு. அந்த 4 வருஷ காதலை அந்த பொண்ணு வந்து அது நிராகரிச்சிடும். அந்த இதில் விரக்தியில் வாந்தி எடுப்பார். தான் பிரேமலுன்னு படம் வரும். கதாநாயகன் மறுபடியும் அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து படிக்கிறதுக்காக ஹைதராபாத் போவார். அப்போ அங்கே நடக்கிற ரொமான்டிக்கு இதுதான் படத்தோட கதை. படம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பிரேமத்தோட ஞாபகம் வருது. ஒரு சீனும் காமெடியாக ஊற்றின்னு போயிருக்காங்க. ஒரு காமெடி சீனும் வந்து ரசிக்கும்படியாக இருக்குது. ஹீரோ வந்து ஒரு சீனை வந்து இயல்பாக நடிச்சிருக்காரு. கடைசியில் அவர் வந்து அவரோட சிச்சுவேஷன் வந்து அவருக்கு தெரியும். அவருக்கு நம்ம வந்து அந்த கேரக்டருக்கு சரியில்லை அப்படின்னும்போது அந்த வேலையெல்லாம் இது பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி சீனாக இருக்கட்டும். ஒரு இதுவும் யூகேக்கு போகிறது தான் அவரோட இதுவாக இருக்கும், லட்சியமாக இருக்கும். அவரால் அதுவும் போக முடியாது. வீட்டில் வந்து அதுக்கு பணம் கேட்பார், அதுவும் தரமாட்டாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் கரெக்டாக இயல்பாக இருக்கும். ஆனால் படத்தோட திரைக்கதை பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே. இந்த அடிப்புலி காமெடி அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்குது. படத்தில் சாங்ஸு கொஞ்சம் ஒரு சாங்கு கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குது. அந்த சேலத்தில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், ஹைதராபாத்தில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். இது ரேட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் படம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு வாட்டி பார்க்கலாம். நன்றி.